செகண்ட் ஹோல்டர் சேர் மேட்ச் பிட்வீன் பல்லப்பட்டி விசஸ் கொடிமங்கலம். இதில் டாஸ்னா கொடிமங்கலம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பல்லப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹோல்டர் ஸ்ட்ரைக்கில். மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா பரதன். ஃபர்ஸ்ட் பால் பரதன் டு ஹோல்டர். முதல் பாலே ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான கணக்கில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போல்ட் சேர் மேட்ச்சில் நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு கொடிமங்கலம்க்கு. நியூ பேட்ஸ்மேன் ஏரி கமிட்டியே பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. ஸ்கொயர் லெக்கில் கிரௌண்ட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். அந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே அடுத்த பந்து இந்த டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியல. ஆனாலும் நல்ல ஸ்டாப் நினைக்கிறேன். இங்கே மறைச்சிருக்கு, கவர் பண்ண முடியல. ஈஸி டூ ஃபுல் பேக்லேருந்துல இழுத்து போட்டாங்க. அம்பேர் டெசிஷன்ன்றதை பார்ப்போம். அடுத்த பந்து ஷார்ட் பால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணி பார்த்துருக்கலாம். அம்பேர் டெசிஷன் என்னன்றதை பார்ப்போம். ஒயின்னு கால் பண்ணிருக்காங்க. அடுத்த பந்து ரீபால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஹுட்லந்தில் தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து அகைன் ஹுட்லந்தில் பேக் டு பேக் பண்ணிருக்காங்க. அம்பேர் டெசிஷன்ன்றதை பார்ப்போம். கால் வெளியே தான் இருந்திருக்கு. வீக்கெண்ட் நல்ல டெசிஷன் அம்பேர் இருந்து 6 அடிக்காங்க. 2 விக்கெட்லேருந்து பல்லப்பட்டி. ஷார்ட்னா பிரபா முதல் பாலே ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. தரையோட தரையாக தான் போயிருக்கு. ஆனாலும் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து இந்த ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. டாட் பால் மாதிரி இருக்கு. டாட் பால் நல்ல ஒரு லைன் லென்த் இங்கே பிரபா கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால் பேக் டு பேக் 5 விக்கெட். டாட்டை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். அடுத்த பந்து இந்த விட்டு கட்டுக்கு போனாங்க. லேட் கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்ல த்ரோன் தான் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிள். அடுத்த பந்து இந்த விக்கெட்ல தெளிவாக அடிச்சாங்க. டாட் பேக் டு பேக் இந்த ஓவரில் டாட் மலையை கொடுத்துருக்காங்க பிரபா இங்கே. அடுத்த பந்து ஆப்டாக்கரில் அகைன் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் யாக்கிங் லென்த்தில் அடிச்சு கொடுத்துருக்காங்க இங்கே பிரபா. அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 2 ஓவர் முடிவில் 8 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட்லேருந்து கவரில் தெரிச்சிட்டு போச்சு. நல்ல டேக்கன் கூட ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் விக்கெட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தெரிச்சிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே இதை ஃபீல்டர் விஜய் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ கொஞ்சம் லேட் த்ரோவாக இருந்திருக்கு. ஈஸி டூ டிஸ்டன்ஸ் போன காரணனால 2. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அடுத்த பந்து ஸ்டிங்கில் நியூ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது. இந்த தடவை டாப் மேட்ச் நல்ல ஸ்டாப் டேரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஏரி கமிட்டே பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. ஆனால் தரையோட தரையாக போயிருக்கு. சரி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட இன்னும் 2 ரன் பார்ப்போம். ரன்னிங் முடியும். நல்ல த்ரோ வாட்டர் த்ரோ இங்கே ஃபீல்டர் இருந்து இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. போல்டு சேர் மேட்ச் கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிஃபரெண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். பல்லப்பட்டி 12 அடிக்காங்க. பல்லப்பட்டி 3 டார்கெட்டு 13 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா கார்த்தி மற்றும் பரதன் ஸ்ட்ரைக்கில். கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில் பரதன். முதல் பாலே பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட்டோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்மியான ஸ்கோர் ஆடினாலும் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே பல்லப்பட்டிக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டில் ஆஃப் ஸ்டம்பை பதம் பார்த்துருக்காங்க. பேக் டு பேக் இங்கே டாட்டா பதிவு பண்ணி விக்கெட்டாக மாற்றிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே நல்ல ஸ்டார்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக தான் இருந்திருக்கு பல்லப்பட்டிக்கு. ஒரு ஓவரை கண்டிப்பாக பிடிச்சி போட்டால் மேட்ச் மாறிடும். ஸ்டேங்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரபா தப்பான பாலிங்க. நல்ல ஸ்டாப் இங்கே தினேஷ் பேக்கப்பில். சிங்கிள் கிடைக்கும் பைஸில். சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை ஆப்டாக்கரில் டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. இந்த தடவை லெக் பை கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஒய்டு 8+1 கிடச்சிருமான்னு பார்ப்போம். அங்கே ரன் அவுட். அடுத்த பந்து அகைன் டாட் பால். பேக் டு பேக் டாட்டோட இந்த ஓவரை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். சரி ரிமைனிங் 1 இருக்குது. 9 ஓவர். இந்த தடவை டாப் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். இந்த கேட்ச் தான் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. நல்ல டேக்கன் கூட பேக் டு பேக் முதல் ஓவரில் ஏரியா நிறையா விக்கெட் அளந்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே கொடிமங்கலம் 12க்கு 10 ஆடணும். முதல் பாலே அப் டு ஹேக்கிங் லென்த்தில் தெளிவாக எடுத்தாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் குத்துச்சு. மீதமுள்ள பந்துக்கு 6 ஆடணும். 11க்கு 6. நெக்ஸ்ட் ஒன் அண்டர் லெக் விக்கராகவே வந்திருக்கு. டாட் பால்.
அடுத்த பந்து 10க்கு 6. ஷார்ட் பால் இந்த தடவை குயிக்கராக வந்திருக்கு. ஏமாந்துருக்காங்க சொல்லலாம் இங்கே பேட்ஸ்மேன். டாட் பால் இல்லை 9 பந்துக்கு 6 ரன் ஆடணும். விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். கிடைக்கும் சிங்கிள். இதை 8க்கு 5 பந்துக்கு 5. பாக்ஸில் தெளிவாக எடுத்துருக்காங்க கூட சொல்லலாம் இங்கே. டாட் பால் வாட்டர் டெலிவரிங்க பவுலர்லேருந்து. இந்த தடவை அண்டரில் குயிக்கராக வந்திருக்கு. ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை பவுலர் டாட் பால் அட்டாஸ். இந்த டாட் பால் இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 6க்கு 5 மேட்ச் ஆன் பிரசார். லாஸ்ட் பால் வரைக்கும் போமான்னு பார்ப்போம் மேட்ச்சு. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கா 6. அட்லாஸ் இந்த 6 இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. செகண்ட் டீமாக செமிஃபைனல்ஸில் தகுதி பெறுறாங்க. கோடிமங்கலம் வெல் பிளேட் பை பல்லப்பட்டி.